ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வணக்கம். நம்மோடு சாணக்கியா வலையொலியினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு பரபரப்பான சந்திப்பு. 2 பெரிய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். யூக செய்திகளாக பலவாறு போயிட்டு இருந்தாலுமே நாங்கள் எதுக்காக தான் சந்திச்சோம்னு சொல்லி சீமான் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. நிறைய பேசணும், ஆனால் அரசியலும் பேசணும். பட் தமிழ் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது சார்? இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு வழக்கமான சாதாரணமான அரசியலில், ஓட்டு அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சந்திப்பு. சங்கி என்பதற்கான ஒரு விளக்கத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்கார். சங்கின்னா நண்பன் தான். மற்றபடி நீங்கள் சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்து புதிய கருத்துக்களை சொல்கிறீங்க. அப்படிலாம் உங்களை சங்கினா நண்பன் தான் ஒரு கருத்தை வச்சு இதை வைத்து பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணின்ற ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத தகவல். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் சார்? நம்ம பொழுது போலன்னா நம்ம கையில் வந்து சோசியல் மீடியா இருக்குன்னா என்ன எழுதலாம்? பாஜகவும் நாம் தமிழரும் கூட்டணி சேர்கிறது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸும் பாஜகவும் சேர்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சொல்லிட்டு போயிடலாம். அதில் வந்து குழப்பமே இல்லை. அவர் வந்து சேரதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் வந்து இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்தியா தான் என் தாய் நாடுன்னு சொல்லிட்டு இருக்குது பிஜேபி. ரெண்டுக்கும் வந்து சித்தாந்திர திரு விஜய் அவர்கள் பாஷையில் சொன்னால் கொள்கை எதிரிகள் 2 பேருமே. அதனால் வந்து அது 100% வாய்ப்பு இல்லை. திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்கு, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்குது. ஆனால் நாம் தமிழரும் பாஜகவும் சேராது. அது வந்து காங்கிரஸும் பாஜகவும் சேர்ற மாதிரி அதுக்குன்னு எந்த வாய்ப்பும் கிடையாது. இவங்க அதுக்குரிய மிடில்மேன் வேலை பார்க்குறதா ரஜினி சாரோடைய வேலை நினைக்கிறீங்க? பிஜேபியும் நாம் தமிழர் சேர்த்து விடுறதுக்கான இடையில வேலை பார்க்குறவராக பண்ண போகிறாரு நினைக்கிறீங்க? அவருடைய உயரமே வேறு, அவருடைய கணக்கே வேறு. இந்த இடத்துல இல்லை, அவர் அடுத்து என்ன படம் பண்ணலாங்கிற இடத்துல இருக்கார். இப்போ இருக்கிற படங்கள் முடிஞ்சிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. அடுத்து என்ன படம் பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்து அவருடைய இலக்கு என்னங்கிறது ரொம்ப தெளிவாக நிர்ணயிச்சிட்டாரு. நம்ம அந்த பக்கம் போகிறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விலகி நிற்கிறார் அரசியல்லேருந்து. அந்த அரசியல் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். 100 பேர் சந்திப்பாங்க, ஆனால் சீமான் பார்த்தா அது செய்தியாகும். அது மாதிரி வந்து அது இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த கேம் நம்ம ஆடுறது இல்லைன்றார். குவிட் பண்ண பிறகு அங்கே ஒன்றும் அவர் வந்து அதில் வந்து அவர் வாய்ஸ் கொடுப்பாரு. அவர் நாம் தமிழருக்காக வாய்ஸ் கொடுப்பாரு. அவர் வந்து நாம் தமிழர் பாஜக கூட்டணிக்கு துணை நிற்பார். அவர் வந்து தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது விஜய்க்கு மைனஸ் பாயிண்ட் ஆகும். எதுவுமே நடக்காது. அதனால தான் சொன்னேன், அரசியலிலும் வாக்குப்பதிவிலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு சந்திப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்த உடனே முதலமைச்சரா நீங்கள் தமிழரே இல்லைன்ற கடுமையான கருத்துக்களை வச்சாரு. இப்பவே அதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டு இப்ப தனக்கு தேவை அப்படிங்கறதுனால போராடுகின்றாரு. அந்த கருத்து அவருக்கு என்ன தேவை இருக்கு? திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு சீமானுக்காக, ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள்னு சொல்லுவார். நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் நடக்க போகிறது. அது ஒரே ஒரு முறை வாய்ஸ் கொடுத்தாரு, 96 ஹிட் ஆச்சு. 98 அவர் 2வது வாய்ஸ் கொடுத்தாரு, அதே ஃப்ளாப் ஆச்சு. அவர் வாய்ஸை மீறி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலைவருடைய வாய்ஸை மீறி நடந்துச்சு. சரிங்களா? அதனால் அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. கால சூழல் நிர்பந்தம் காரணமாக 2017 வர்றேன்னு பிளான் பண்ணியிருந்தார். அதுவும் நம்ம கதைக்காகாது. இந்த கேம் நமக்கு வந்து அக்லி கேமாக இருக்குது, அது நம்ம ஆடுற கேம் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வெளியே வந்தார். இன்னைக்கு வந்து ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளே எவ்வளோ காமெடி நடக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அரசியல்ங்கிறது ஒரு தலைவர் நம்பி இல்லை, அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தாமரையாக இருக்கலாம், ஆனால் சுற்றி சேராக இருக்கும். அது என்ன செய்ய முடியும்? அப்போ தாமரைக்கு நடுவில் வந்து சேரல, சேருக்கு நடுவில் தாமரை. அதனால் வந்து அது கேம் ஆகாதுன்னு அவர் தெளிவென்றார். ஸோ அவர் வந்து விஜய்க்கு, திரு சீமானுக்கு எந்த வகையில் பலன் தரப்போறார்? ஒன்றுமே. 2 பேரும் அண்ணன் சீமான் அவர்களே குறிப்பிட்டது போல நிறைய பேசியிருப்பாங்க. விஜய் பற்றி பேசியிருப்பாங்க, ஏடிஎம்கே பற்றி பேசியிருப்பாங்க, டிஎம்கே பற்றி பேசியிருப்பாங்க, 2026 தேர்தல் பற்றி பேசியிருப்பாங்க, கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க. அது நாம் பேசினாலும் பேசுவாங்க, நீங்கள் பேசினாலும் பேசுவாங்க, யார் பேசினாலும் பேசுவாங்க. எடப்பாடி அவர்கள் போய் சந்திச்சாலும் பேசுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாலும் பேசுவாங்க. அதில் எப்படி பேசாமல் இருப்பாங்க? அந்த அளவு தான். ஆனால் அதனால் வந்து ஏதாவது ஒரு ஓட்டு இந்த பக்கம் வந்துருப்போது, அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் கிளம்புவாங்க, நீ தானே இப்போ அவரை வந்து இல்லாட்டி எங்களை பார்த்து நீ பயந்துட்ட, அதனால நீ போய் வந்து ரஜினிகிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னு ஒரு குரூப் கிளம்பும். இது மாதிரி ஆள், அது எதுவுமே 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். ஏன்னா இந்த சந்திப்புனால அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் 2 பேருக்குமே கிடையாது.
இப்போ விஜய் அவர்களுக்கான வாக்கு அப்படின்னு பார்த்தா அவருடைய ரசிகர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதை தாண்டி மற்ற கட்சிகள் எந்த அளவிற்கு அவருடைய கொள்கை செயல்பாடுகளை அனுமானிக்கிறாங்களோ அந்த வாக்குகள் வரும்போது இதுவரைக்கும் ரஜினி அவர்கள் அரசியலில் கொடுத்த வாய்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ விஜய் அவர்கள் களத்தில் இருக்கும்போது ரஜினி அவர்கள் ஒரு வேளை சீமான் அவர்களுக்கான வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அது ஒரு எஃபெக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதாவது அவர் வாய்ஸ் கொடுத்தா பிஜேபிக்கு தான் கொடுப்பார். அவர் பல முறையாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பிஜேபியும் 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறாங்கன்னா யார் பெரிய ஆள் அப்படிங்கிறதும், நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு தான் நான் வந்து 1 கோடி ரூபா தருவேன், நதிநீர் இணைப்பு ஆதரிக்கிற கட்சி தான் நான் வாக்களிப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நதிநீர் இணைப்பு பற்றி பேசுகிற ஒரே கட்சி வந்து பாஜக தான். ஸோ நேரடியாகவும் மறைமுகம் பல முறை அவர் வந்து பாஜக ஆதரவாக பேசிட்டார். அதுவே வந்து அவர் பேச மாட்டார் இனிமே, புரியுங்களா? இனிமே நாளைக்கு நரேந்திர மோடி அவர்களே கேட்டு, நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஜினி அவருடைய வீடு தேடி போய் பார்க்கக்கூடியவர், சரிங்களா? அந்த மாதிரி அவருக்கே குரல் கொடுக்கல அப்படிங்கும்போது திரு சீமானுக்கு நீங்கள் கொடுப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப அரசியலில் வந்து ஒரு தெரியல, ஒரு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு ஒரு நியூஸ் ஓடுனா போதுன்னு நினைக்கிறவங்களுடைய பாயிண்ட். நமக்கு வந்து ஒரு ட்வீட்டை போடுவோம், அது ஒரு 1000 வியூ போகும், சக்ஸஸ், அவ்வளோதான். இதை ஆசைப்படுறவங்களுடைய இது வந்து பொலிட்டிக்கலாக இட் வில் நாட் கிரியேட் எனி இம்பாக்ட். நீங்களே கடந்த பேட்டிகளை சொல்லியிருந்தீங்க சார், 1 மேன் ஆர்மி சீமான் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே அதாவது பல்லக்கும் அவர் தான், பல்லக்க தூக்குறதும் அவர் தான், பல்லக்கில் உட்கார்ந்துருக்கிறதும் அவர் தான், மூலவ உற்சவர்னு இறுதியாக சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் பேரை இப்போதான் நமக்கு தெரியுது அப்படின்னாலுமே நிர்வாகிகள் விலகுவது அப்படிங்கிறது கட்சியினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விமர்சனம் வரும்போது அதை சரி செய்வதற்கான முயற்சியாக இதை பார்க்கலாமா? நான் தான் சொன்னேன், பொலிட்டிக்கல் இம்பாக்டே கொடுக்க போகிறதில்ல. 2 பாயிண்டாக பிரிச்சுக்குங்க. ஒன்று, கட்சியிலேருந்து சில நிர்வாகிகள் விலகுறதுனால அவருக்கு ஏதாவது மைனஸ் பாயிண்டானா முதல்ல இல்லை. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல விலகிறவங்க யாருன்னே விலகின பிறகு தான் தெரியுது, சரிங்களா? அவங்க யாருன்னே அதுக்கு முன்னாடி தெரியாது. 2வது, இவர் வந்து அது இராணுவம் போல கட்டமைக்கிறார். அதாவது மிலிட்ரி டிசிப்ளின், நான் சொன்னதான் சட்டம், ஜனநாயகத்துக்கு அது ஏற்றதா சரியாத. நான் திரும்ப சொன்னேன், திரு சீமான் அவர்கள் சரி அப்படிங்கிற இடத்துல நான் எங்கேயுமே நிற்கல. சீமான் அவர்கள் என்ன செய்கிறாருங்கிற டீகோட் பண்ணிட்டே போகிறேன். நீங்கள் என்னுடைய பேட்டியில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து சீமான் அவர்கள் சரியாக சொல்லியிருக்காருன்னு நான் சொல்ல, சீமான் அவர்கள் என்ன செய்கிறாருங்கிற சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு இராணுவம் போல கட்டமைக்கிறார். நான் சொன்னதை கேட்டு இருக்குன்னா இல்லாட்டி போ. நீங்கள் டிஸ்பியூட் வந்த எல்லா பிரமுகர்கள்ட்டையும் அவர் பேசுனது, நீ போ, உன்னை யார் தடுத்தா, நீ போ, எனக்கு தெரியும் கட்சி நடத்துறது, இதுதான் அவர் பேசுறது, சரிங்களா? அவர் வந்து இல்லை சமரசம் பண்ணுவோம், தலைவாய் சுந்தரம் நீக்கப்படுவார், தலைவாய் சுந்தரம் சேர்க்கப்படுவார், பிசினஸ் கிடையாது, தயவுசெய்து காலி பண்ணப்பா அப்படிங்கிற இடத்துல நிற்கிறார். அவர் வந்து அதை ராணுவம் மாதிரி கட்டமைக்கிறார். சர்வாதிகாரம் உங்கள் ஆசைக்கு நீங்கள் சொல்லிக்கலாம், அதுதான் அவர் தெளிவாக இருக்கார், சரியா தப்பா விடுமா இல்லை. அண்ட் அவருக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே கட்டமைப்புகள் பார்த்து விழுந்த ஓட்டு இல்லை. 1 இருந்தது, 3 இருந்தது, 5 இருந்தது, 8 இருந்தது, வந்து எதுவுமே கட்டமைப்பு, அது எல்லாமே 2 விஷயத்துக்காக விழுந்தது. ஒன்று அவர் பேசுகிற பாலிசி, ஒன்று அவர், அவ்வளோதான். 2, எனக்கு சீமான் பிடிச்சிருக்கு, அவர் பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று, அவருடைய பாலிசி சரி, தமிழுக்குன்னு ஒரு குரல் வேணும்ல, இந்தியாவுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, திராவிடம்னு பேசுகிற ஒரு குரூப் இருக்குது, ஏன் மண்ணு தமிழ்னு பேசுறதுக்கு யாருமே இல்லையேன்னு ஒரு கவலை. அப்போ அந்த ஓட்டை கொடுக்குது. வேறு மற்ற எதுக்குமே ஓட்டு கிடையாது. அவருடைய மெம்பர் நீங்கள் போய் கேட்டு நீங்கள் ஒரு தேடி பாருங்க, நீங்கள் அதிகாரப்பூர்வ மெம்பர் இந்த கட்சியில் உறுப்பினர் சொல்லுவாங்கல்ல, 2 கோடி 3 கோடின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நாம் தமிழ் பார்த்தா 1 லட்சம் கூட தேராது. அங்கே மெம்பரை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தீவிர உறுப்பினர்கள், புரியுங்களா? பின்னாடி நிற்கிறவங்க அவங்க வந்து தொண்டர்களாக வந்து ஏடிஎம் கிடிஎம் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓட்டர்கள் பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பா நிற்கிறேன், அவங்க தான் அந்த 36 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சிம்பத்தைசர்ஸ், ஆதரவாளர்கள், அவங்க போய் சீமானை பார்க்க மாட்டாங்க, சீமானை பேச மாட்டாங்க, சீமானுக்கு வந்து வாழ்க நாம் தமிழர் அப்படின்னு கை தூக்கி நிற்க மாட்டாங்க. அவங்க போகும்போது ஓட்டு போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க கட்டமைப்பு இருந்தான்னு இல்லாட்டினா இது ஆட்சியை பிடிக்க உதவுமா, அது வேற கேள்வி. பிடிக்க உதவாது, அது தனிக்கிறது. அவர் திரு சீமான் வந்து 2026 முதலமைச்சர் ஆவாரா, அதெல்லாம் ஆக மாட்டார், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய வந்து கேடர் பேஸ் கிடையாது, ஓட்டர் பேஸ். அதை நம்ம அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஓட்டர் பேஸ் வந்து அவருக்காக ஏற்கனவே வந்துட்டு இருக்கு, வேற யாருமே இல்லாமல். விஜய் அவர்கள் என்ன ட்ரை பண்ணாரு, மேடையில் அவர் மட்டும் இருந்தார், வலது இடது பக்கத்தில் இருந்து யாருமே யாருக்கும் தெரியாது. ஆனந்த் ஒருத்தர் தவிர, ஆனந்த் அவர் முன்னிறுத்தினால தான் நமக்கு தெரியல, ஆனந்தையும் பாண்டிச்சேரியில் 4 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் தான் அங்கே முன்னிறுத்துறாரு. அப்போ அந்த நான் தான் அப்படிங்கிறத கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்க ஒரு திரு சீமான், அவரை தவிர வலது இடத்துல யாருமே அவருக்கு தெரியாது. அப்போ வந்து ரஜினி அவர்களால் என் கட்சி வளர்ந்துச்சுன்னா அவர் இத்தனை வருஷம் போராடினதே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ரஜினி அவர்கள் கொடுக்க மாட்டார், ரஜினி அவர்கள்ட்ட அவர் கேட்க மாட்டார். சார், இப்போ சீமான் அவர்களுடைய முகம், அவருடைய பாலிசிக்காக தான் வாக்குகள் வருது அப்படின்னா எத்தனை நாளைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம்னா 2026 தெரிஞ்சிடும் எத்தனை நாளைக்கு. அதில் வந்து 2026 அவர் 10% மேலே எடுத்துட்டாரு அப்படின்னா கேமே வேற. 10ல் நின்றுச்சு, அது 10 கீழே வருது அப்படின்னா அது வந்து வேற. ஏன்னா இப்போ வந்து திரு விஜய் வந்திருக்கிறாரு, பாஜக எழுச்சியோட இருக்குது, அதிமுக வீழ்ச்சி இருக்குது. இந்த 2024 தேர்தல் ஒரு கிச்சடி தேர்தல் மாதிரி இருக்கும், ஒரு கண்ணா பின்னான்னு அப்படி போய் நிற்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் வாங்குற வாக்குகள் வந்து இவருக்குன்னு உழக்கூடிய வாக்குகள் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா திமுக வேணும்னு ஒரு குரூப் நிற்கும், திமுக வேண்டாம்னு 4 குரூப் எதிர் நிற்கும். அப்போ திமுக வேண்டாம் நினைக்கிறதுல யாரும் முன்னாடி நிற்கிறா,
அதை மக்களுடைய செல்வாக்கு யாருக்கணும். அப்போ ஒரு 10க்கு மேலே போயிட்டாருன்னா அவருடைய கேமே வேறு. அவர் வந்து நீங்கள் அவரை நம்பி தான் நீங்கள் பின்னாடி அரசியல் பண்ணி ஆகணும், மற்றவங்களாம் அவர் பின்னாடி தான் வந்தாகணும். 10 கீழே நின்றுட்டாருன்னா அது ஒரு ஸ்டாக்னட் ஆகி நின்றும். சார், நீங்கள் ஒரு முன்னதே பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டிற்கு செலவிட்ட தொகை சீமான் அவர்கள் இதுவரைக்கும் செலவிட்ட தொகையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணி. இப்போ பணம் அப்படிங்கிறது வாக்குகளாக மாறுவது தான் இங்கே இயல்பாக இருக்கா சார்? ஒரு சாமானியனா கேட்குறேன். இந்த பணம் வேற, இந்த பணம் வேற. வாக்காளர்களுக்கு கொடுக்குற பணம் வேற, ஒரு மாநாட்டுக்கு செலவழிக்கிற பணம் வேறு. மாநாட்டு கொடுத்தது பூரா சேருக்கும், டேபிளுக்கும், எல்இடிக்கும், லைட்டுக்கும், தண்ணிக்கும், மாநாட்டை பந்தலை அந்த திடலை வந்து நிறவுறதுக்கும் அதுக்கு தான் ஆயிருக்கும். அந்த பணம் சீமான்ட்ட இல்லை சார். இப்போ அவர் இன்னமும் போராட்டம்ன்றப்போ எத்தனை நாளைக்குன்ற ஒரு சலிப்பான கேள்வி வருது இல்லை? சலிப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை. அவர் வந்து ஒரு இலக்கு திமுகவை வீழ்த்தாமல் நான் ஓய மாட்டேன்னு நிற்கிறார். அதற்கான கருவியாக நான் நிற்பேன்றாரு. அவருக்கு வந்து பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தவங்க வேற. 10 வல்லாதிக்க அரசுகளை எதிர்த்து நின்ன ஒரு போர்க்குழுலேருந்து வந்து நிற்கிறவர். அதனால அவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெயிப்புமா தோப்புமாங்கிற கேள்வியே கிடையாது. தோப்பமாக இருந்தாலும் நம்ம போராடி தோப்போங்கிற கணக்கு தான். அதில் வந்து அவருக்கு தெரியும். அது கட்சி ஆரம்பிக்கும் போது தெரியுமே. ஜெயலலிதாவும் கருணாநிதி உயிரோடு இருந்தவர் கட்சி ஆரம்பிச்சவருங்க அவர், சரிங்களா? விஜயகாந்துக்கு அடுத்து அந்த இடத்த கட்சி ஆரம்பிச்சது அவர் தான், உங்களுக்கு புரிஞ்சுங்க. அப்போ அவர் வந்து ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, கருணாநிதி இறந்து போயிட்டாங்க, வேக்குவம் இருக்குது, யாருமே இல்லை நம்ம அப்படி நினைக்கல. அவர் அவங்க இருக்கும்போதே பஞ்சாயத்து கூட்டி ஆமாம் வாங்க பார்ப்போம் சொல்லி வந்தவர், அவங்களாலே சிறையில் அடைக்கப்பட்டவர், அவங்களாலே வழக்குகளை சந்தித்தவர். அதனால அவருக்கு தோப்பும் தெரிஞ்சுதான் நிற்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை ஜாதி மதம் காசு இது பார்த்தா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்றாருல, நீ உன் ஓட்டே போடணுன்றாரு. நான் வந்து ஆட்சியை பிடிக்க வந்தவன், நான் மாற்ற வந்தவன். அதனால் நிதானமாக இருக்கின்ற அவர் எனக்கு கொடுத்த பேட்டில் வந்து சொன்னார், என்னுடைய மந்திரி 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்காரு. இவன் 10ஆம் கிளாஸ் படித்து 12ஆம் கிளாஸ் படித்து காலேஜ் பிடிச்சி வரும்போது அப்புறம் மந்திரி சபையை பேச்சு. அதனால் வந்து ஹீ இஸ் ரெடி டு வெயிட். அது நடக்குமா இல்லைங்கிறது தனி கணக்கு. நான் 26 பற்றி மட்டும் பேச விரும்புகிறேன். 26 அவரோட ஆட்சி கிடையாது. விஷயம்ல தெளிவாக இருக்கார் சார். 234 தொகுதி 50% பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சிலாகத்தை பேசப்படும் நிலையில் கட்சி ஆரம்பிச்சு 14 வருடங்கள், 2026 கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகுது. ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சோர்வாக இருக்கு. இதை எப்படி இப்போ எம் நாட் ராங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அவரே பல சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுவோம், 2 MP இருந்த பிஜேபிக்கு வந்து இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சர்வதேச அளவில் மிகப்பெரிய உலகளவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு தேர்தலில் கிளம்பி ஆட்சியவே பிடிச்சிருச்சு. அதனால் மிரக்கல் கேன் ஹேப்பன். பட் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு 2026 ஆட்சி கிடையாது, அவ்வளோதான். அது வந்து தொண்டர்கள் யாரும் சலிக்கல. நான் சொல்கிறேன், தொண்டர்களால் நடத்தப்படுற கட்சி இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது தலைவனால் இயங்கக்கூடிய கட்சி, அது வந்து ஆதரவாளர்களால் இயங்கக்கூடிய கட்சி, தொண்டர்களால் அல்ல. வெளியேறுபவர்கள் சொல்லக்கூடிய பார்வையிலிருந்து அவர்களுடைய மனசுலேருந்து பார்க்க போனால் அவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்றது எடுத்துக்கலாமா சார்? குறிப்பாக என்ன கருத்து வைக்கப்படுது அப்படின்னா, சீமான் அவர்கள் அவரா இஷ்டப்படி நடந்துக்கிறாரு, இவ்வளவு காலமாக சொந்த பணத்தை போட்டு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இல்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் சீட்டு கொடுக்கறது மட்டும்தான் இல்லை, எங்களை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருன்ற ஒரு பார்வை வெளியில் போகிறவங்க சொல்கிறாங்க சார். அதை அவங்க பார்வையிலிருந்து அது கரெக்டு தான். நான் சொல்கிறேன், நான் தான் ராணுவம் மாதிரி சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சர்வாதிகாரம் மாதிரி சொல்லுங்கன்றேன். அவங்க ரெண்டுலையுமே அதான் சொல்கிறாங்க. ஆமாம், அவர் முதல்ல இருந்து அப்படி தானே சொல்கிறார். ஆமான்றாரு. அவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு போடுறாருங்க. கட்சியுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போடுறாங்க. சரி, அடுத்த ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேளுங்கன்றேன். தலைமை 10 ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டிஸ் இருந்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பாரு, சரிங்களா? இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். மற்ற ஒருங்கிணைப்பாளர் யாருன்ற யாருக்குமே தெரியாதுல்ல. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 100 பேர் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அதுதான் அவருக்காக இயங்குற கட்சி, அவருடைய பேச்சுக்காகவும் அவருடைய சித்தாந்தத்துக்காக மட்டும்தான் இயங்குது. போறவங்க சொல்லுவாங்க, ஆமா முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன முக்கியத்துவம் கொடுக்குறது? நமக்கு வந்து ஆட்சியை பிடிச்சோம்னா 4 பேருக்கு மந்திரி கொடுக்கலாம், முதல்ல உங்களுக்கு கொடுக்கலாம், அடுத்து அவருக்கு கொடுக்கலாம், அடுத்து கொடுக்கலாம். நம்ம ஆட்சியை பிடிக்கல, என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? கட்சியில் தான் போஸ்டிங் கொடுக்கணும். கட்சியில் உள்ள போஸ்டிங் விட்டுட்டு தான் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க. வேற என்ன போஸ்டிங் வேணும்? அவர் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குவார் அவங்கள? அவரே முதலமைச்சரால் உங்களுக்கு ஆக்குவார். அப்போ முக்கியத்துவம் கொடுக்கல, என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுங்கன்ற. இல்லை, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் அப்படின்னா அந்த மாவட்ட தலைவருக்கு கீழே திமுக அதிமுகவும் செய்யுதே. நீங்கள் அப்படியே கொஞ்சமாக கொண்டு போய் நீ வந்து நாம் தமிழருடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்கி விட்டுற போறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு கொஞ்சம் அல்ல, திமுக அதிமுக 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட தலைவர் கொண்டு வராங்க. எல்லா கட்சியிலையும் 2026 தேர்தலுக்கு முன்னாடி 100 மாவட்ட தலைவர் இருப்பாங்க, 100 மாவட்ட தலைவர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். சரி, இப்போ 2026 திமுக தோற்றது, 2026 அதிமுக தோற்றது அப்படிங்கிற செய்திக்கும் 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அப்போ அவங்க வெற்றிக்கான முனைப்பை திமுக நாம் தமிழர் இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. நாம் தமிழர் இழக்கிறது கிடையாது. திமுக தோத்துருக்கு, அதிமுக தோற்றுருக்கு, நான் தமிழர் தோற்றதில்லை. பாருங்க, நான் சாட்டை துருவன் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. நாம் தமிழர் ஏன் தோற்றதில்லைன்னு, வெற்றி பெற்றவனுக்கு தான் தோல்வி.
சரிங்களா? அவன் ஜெயிச்சான், நீ தோத்த, வெற்றி பெற்றவன். இவருக்கு அங்க வெற்றி பெறவே இல்லை, அவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறார். இப்பதான் போயிட்டு இருக்கார், பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவர் போய் நீ ஜெயிச்சான்னு சொன்னா போட்டி அங்க நடந்துட்டு இலக்கு தான் என்னன்ற ஒரு கேள்வி வருதுல சார். இப்போ இருக்கிறவங்களை சரி பண்றதா என்னோட இலக்குன்னு சொல்றாரா, இல்ல முதலமைச்சர் பதவி என்னோட இலக்குன்னு சொல்றாரா? முதலமைச்சர் பதவி உங்களுக்கு இல்லைங்க, அவருக்கு தெளிவா இருக்குங்க. முதலமைச்சர் பதவி தான். அந்த முதலமைச்சர் பதவியில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு அவர் திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைச்சாருன்னு அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு 25 எம்எல்ஏ கேரண்டி. நான் சொல்கிறேன், 25 எம்எல்ஏ நாம் தமிழருக்கு நாளை கழிச்சு அசம்பிளியில் வந்து உட்காந்துருவான். அவர் அந்த 25 எம்எல்ஏக்கு உட்காரல, அவர் 234 எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் இந்த நாளைக்கு வரப்போகிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உள்ள அற்ப விஷயங்களை விட்டுறக்கூடாதுன்றார். எனக்கு இலக்கு பெரியது, ஆசை பெரியது. நான் மொத்தத்தை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நான் தமிழ் தாய் வாழ்த்தை நான் மாற்றுவேன், சட்டமன்றத்தை மாற்றுவேன், கொள்கையை மாற்றுவேன், நான் எனக்கு தனி மீனவர் படையணும்னு அமைப்பேன். அவர் 100 சொல்ற இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்சியில் உட்காராமல் பண்ண முடியல. அப்போ நீங்கள் 10 எம்எல்ஏ பண்ணி என்னைக்கு நீங்கள் கூட்டணி சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சொந்த பலம் போயிருது. கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறார், யார் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இப்போ சீமான் வந்து எடப்பாடியோட சேர்றாரு, யார் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவார்? நான் முதலமைச்சர் ஆகிறேன், திரு எடப்பாடி எனக்கு வேலை வைப்பாருன்னு சொல்லுவாரா? அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னா நான் இதுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு நான் ரெட்டிலேக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் டைரக்டா. அங்கே தானே அவங்க எல்லா கட்சியும் காணாமல் போயிருக்கு. மதிமுக எங்கே விழுந்தது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வளர முடியல, ஏன் காங்கிரஸ் வந்து செகண்ட் பிள்ளையை வச்சுட்டு இருக்குன்னு, நாங்கள் ஸ்டாலினை முதலமைச்சராக்குவோம், நாங்களே ஸ்டாலினை முதலமைச்சராக்கிறோம், நீங்கள் எதுக்குன்ட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே ஆக்கிட்டோங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இவ்வளோ தான் கணக்கு, அதில் புரிஞ்சுக்கணும். அப்போ சொந்தமாக வளர கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாம் தமிழரில் வந்து ஏன் தோற்கலன்னு சொல்கிறேன்னு நீங்கள் பார்க்கணும். நாம் தமிழர் தோற்கலை, ஏடிஎம்கே தோற்றுருக்கு, திமுக தோற்றுருக்கு. ஆனால் நாம் தமிழர் தோற்கல் ஏன் சொல்கிறேன், அவங்க 1.5, 3, 5, 8ன்னு கூடிக்கிட்டே போகிறோம். அந்த கிராஃப் போயிட்டு இருக்கும்போது தோல்வின்னு எப்படி சொல்லுவீங்க? கிராஃப் விழுந்தா தானங்க தோல்வி. சார் நேற்று நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்க, இன்னைக்கு 50 ரூபா இருக்குது, நட்டம். புரியுங்களா? லாஸ். நேற்று 100 ரூபா, இன்னைக்கு 120 ரூபா, நாளைக்கு 140 ரூபா, நாளைக்கு 160 ரூபா. என்ன லாஸ்? உனக்கு வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே. ஹி இஸ் கெய்னிங். 2026 தேர்தல் இப்ப நடைபெற்று இருக்கின்ற விஷயம் அப்படின்னா திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா இப்போ பிரிக்கிறாங்க அப்படின்றது வரும்போது அவரவர் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான். ஆமா, வடிவேல் சொல்வார்ல, அவரவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குமாங்கல்ல, அது மாதிரி வந்து எல்லா கட்சியிலும் எடுக்கிற முடிவு திமுகவுக்கு வந்து அது என்ன அண்ணன் செல்வி தான் சொல்லணும். எது உச்சத்தில் இருக்குது, குரு உச்சத்தில் இருக்கா, சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து இப்போ வரைக்குமான காலம், நாம் பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்குமான நிலவரம் வந்து திமுகவுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அதனால தான் திமுக ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து விஜய் கூட திட்ட மாட்டாங்களே, அவங்க வந்து அதிமுக மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கலை அமைஞ்சிருக்கு, அப்படியே சுனாப்பானா அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு போகிறாங்க, பியூட்டிஃபுல்லாக போயிருக்காங்க. அழகாக அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கூட்டிகிட்டே போகுது. ஸோ இந்த இடத்துல கூட்டணியினுடைய பலம் என்ன, கூட்டணியினுடைய பலன் என்ன அப்படின்றது பார்க்கப்படுது. திமுக கூட்டணி தான் பலம், அவங்க இப்ப ஆட்சியில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கூட்டணி தான் அப்படின்ற கருத்து அவங்களே மறுக்க மாட்டாங்க. உண்மைன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டா கூட மற்றவர்கள் அந்த கூட்டணியை பெறுவதற்காகத்தான முயற்சிகளாக சார் இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் விசிக வருமா, தாவேக வருமான்ற முயற்சிகள் இருக்கு. சீமான் அவர்கள் கூட்டணியை வேண்டான்னு ஒரு பக்கம் போறாரு. அப்போ இந்த கூட்டணியை வைப்பதற்கான முயற்சிகள்ல மற்ற கட்சிகள் ஏன் அவ்வளவு ஆட்சியை பிடிக்கிறவர்களுக்கு கூட்டணி தேவைப்படும். எனக்கு ஆட்சி இன்னைக்கு ஒரு பொருட்டல்ல, நான் எனக்கு வரும்போது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. அதிமுக ஏன் டெஸ்பரேட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை கவுக்கணும், நாளைக்கு இந்த ஆட்சி முடிவுக்கணும். இல்லைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கே கேள்விக்குள்ளாம். அவரே வந்து சரியில்லைன்றுவாங்க. 2019 தோத்தீங்க, 21 தோத்தீங்க, 24 தோத்தீங்கன்னு அவங்க வந்து தொடர்ந்து தோல்வி அடைச்சிருக்கேன்னு கட்சிக்குள்ளே இப்போ வெளியிலிருந்து விமர்சிக்கக்கூடியவங்க உள்ளே இருந்தே பேச ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி வந்து இப்போ வெளியிலிருந்து இருந்தால் சொன்னாங்க, அவர் வந்து திரு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மற்றவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களே நான் அன்னைக்கே சொன்னேன், என்ன கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவங்களே பேசுறாங்க. அதனால் 26 வென்றாக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அதனால கூட்டணிக்காக இது பண்ணுறாரு. தாவேகா அவனுடைய செயல்பாடு சீமான் அவர்களுக்கான பாதிப்பா சொல்லப்படுது, அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா? தாவேகா தனியாக போட்டிக்கிட்டுச்சுன்னா திரு சீமான் அளவுக்கு வாக்கு வாங்கிட்டாலே பெரிய விஷயம். தாவேகா 8 வச்சிருக்கிறாங்க அவங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது வந்து நாம் தமிழர் வச்சிருக்கிறது 8%. அந்த அளவுக்கு தாவேகா தன் தலைமையில் கூட்டணி வச்சுட்டு வாங்கிட்டாலே பெரிய விஷயம். அவங்க அதிமுக கூட இல்லாட்டி வேற யார் கூட சேர்ந்துட்டாங்க, ஒரு பேச்சு உங்க ஆசைக்கா சும்மா பாஜக கூட சேர்ந்துடுறாங்க, இல்லை வந்து அதிமுக கூட சேர்ந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கன்வெர்ட் ஆகும். நாம் தமிழருக்கு ஒரு சீட் கொடுக்கு. ஆனால் அவங்களுக்கான ஓட் கோர் பேங்கிங் எவ்வளோ அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஆமாம், அதனால அவர் எடுக்கிற முடிவு தான். நான் சொல்றது ப்ராபபிலிட்டிஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கு. இங்கேருந்து வந்தால் என்ன ஆகும், அங்கேருந்து வந்தால் என்ன சொல்லிட்டு இருக்கு. அவர் தனியாக போட்டிட்டாருன்னா நாம் தமிழர் வாக்குகளை வாங்கினால் பெரிய விஷயம். அது வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம்.
அது நல்ல விஷயம், நல்ல வளர்ச்சிங்க, நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா 6லேருந்து 10க்குள்ளே அப்படின்னு நான் ஒரு நம்பர் கணிக்கிறேன். நீங்கள் வந்து 8ல் வந்து நிப்பாட்டுறீங்க, அதுதான் கணக்கு. அது வந்து 6லேருந்து 10க்குள்ளே வருவார். 6% வந்து திரு விஜயகாந்த் வாங்கியிருந்தார் 2006. இவர் வந்து அந்த வாக்கு வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 1-2 கூடுவார்னு நான் நினைக்கிறேன். அதனால் 6லேருந்து 10க்குள்ளே நினைக்கிறேன் ஒரு 8% வரைக்கும் வரும். 8% இப்போ சீமான் அவர்கள் வச்சிருக்காரு. இப்போ அந்த 8% இவரும் தனியாக எடுத்துட்டார், தன் தலைமையில் ஒரு அணி அமைச்சு எடுத்துட்டாருன்னா தட்ஸ் அ வெரி குட் திங், நல்ல விஷயம், குட் ஸ்டார்ட். அவர் வந்து ஏடிஎம்கே கூட போயிட்டார் அப்படின்னா இந்த அளவுக்கு ஓட்டு இல்லை, அவங்களுக்கு வேற ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கும், அது ஏடிஎம்கே ஓட்டு சேர்ந்ததாக இருக்கும், சீட்டே கிடைச்சிடும். சீமானுக்கு கிடைக்காது. சீமான் தனியாக இருந்தார்னா எம்எல்ஏ கிடைக்காது. இவர் வந்து ஏடிஎம் கூட சேர்ந்தாருன்னா இவருக்கு எம்எல்ஏ கிடைக்கும். நல்ல அது எவ்வளோ போட்டிடுறாருங்கிற பொறுத்து நல்ல எம்எல்ஏ கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 சீட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 25 எம்எல்ஏ தாவேக்கா 2026 டே 1 அவர் 2011 திரு விஜயகாந்த் அடைஞ்சதை இவர் வந்து 2024 அடைஞ்சிருவார். 26 அவர்கள்ட்ட சீமான் அவர்கள் பேசும்போது பேசிய கருத்து அவரே சொன்னது என்னன்னா, தலைவர்கள் முன்ன மாதிரி உருவாக்குறதில்ல சொல்லியிருக்காரு. இது மறைமுகமாக தாவேக்காவுடைய விஜய் அவர்கள், அதாவது இப்போதைக்கு என்ன புகழ் இருக்கோ அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இறங்குறாங்க. ஒரு அடிப்படை தேவை என்ன இருக்கு மக்கள் தலைவரை வந்து நம்ம வந்து தலைவரை நம்ம அப்படி தீர்மானிக்க முடியாது. ஒரு தேர்தல் கூட சந்திக்காதவரை தலைவர் இல்லைன்னு நீங்க விமர்சனம் பண்ணிட முடியாது. நான் அறிந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் வந்து தனி களம் கண்டு அவர் தலைமையில் களம் காண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை வந்து ஒரு நமிதா மாதிரி ஒரு குஷ்பு மாதிரி வச்சு கணக்கில் வச்சுட்டு போகிற போக்கு பார்த்தா ஜெயலலிதாலாம் முதலமைச்சராக சொல்லிங்க போல அப்படின்னு பேசின தலைவர்கள் உண்டு. நான் சொல்றது 70-80களின் ஆரம்பத்தில் போகிற போக்கு பார்த்தா ஜெயலலிதாலாம் முதலமைச்சராக சொல்லி அப்படின்னு அந்த மாதிரி நடிகைலாம் ஆயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஆனால் வரலாறு வேற காட்டுச்சு. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்து தலைவர் இல்லை அப்படின்னு அவர் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல முடியாது. அவர் கொள்கையில் அறிவிச்சிருக்கிறார், ஒரு மாநாடு வச்சிருக்கிறார். அவருக்கு இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. அந்த பயணத்தை அவர் கடந்து போகும்போது தான் அந்த இடத்துல வந்து திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டது போல அகழி முதலை மீன் அதெல்லாம் வந்து வரதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் எப்படி எதிர்கொள்றாருங்க பொறுத்து தான் அவர் தலைவரான்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அவர் தலைவர்லாம் சொல்றது நியாயமா இருக்காது. ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் இந்த கழுகு காக்கா கதை இப்போதும் பாதிக்கப்படுது. அப்போ விஜய் அவர்களுக்கான ஆப்போசிட்டா தான் ரஜினி அவர்கள் ஏதேனும் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. திரு ரஜினி அவர்களை இன்சல்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்றாங்க. அது சீமான் அவர்கள் இன்சல்ட் பண்றதா நினைச்சிட்டு விஜய் அவர்களை இன்சல்ட் பண்றதா நினைச்சிட்டு அவங்க வந்து ரஜினியை தான் இன்சல்ட் பண்றாங்க. ரஜினி அவர்கள் வந்து இந்த இடத்துல இல்லை. அவர் அப்புறம் இங்க வந்து அவர் போன விஜய்க்கு வந்து அவர் தோக்கடிக்க வேண்டிய இடம் நீங்க பாரு சார். விஜய் வந்து 50 வயசு சார், ரஜினிகாந்த் வந்து 75 வயசு சார். 75 அது கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுடைய வயசு சார். சரிங்களா? ஆல்மோஸ்ட் அவங்க அப்பா வயசுல அவர் இவரோட 100 ரூபா கூட சம்பாதிக்கிறார். சொல்ல போறீங்களா? இன்னைக்கு நம்பர் 1 மார்க்கெட் அவருக்கு தான் இருக்கு. ரஜினிக்கா, கமலுக்கா, விஜய்க்கா, தான் 10 பேருக்கு நீங்க பிடிக்கலாம். 100 ரூபா அவருக்கு தான் கூட இருக்கு. அதுல வந்து எனக்கு நான் வந்து எத்தனை கோடிலாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. நீங்க 100 ரூபான்னு அவர் 101 ரூபா, நீங்க 1000 ரூபான்னு அவர் 1100 ரூபா, அதுல குழப்பம்ல. அவருக்கு இதோட என்ன பிரைட் வேணும்? அண்ட் திமுக அவரை வாரி எனக்கு வாங்குது. எனக்கு தெரியும் அதிமுக அவரை வாரி வாங்குது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அவர் எல்லாருமே விரும்புறாரு. நரேந்திர மோடி வீடு தேடி வந்து பார்க்குறாரு. அவர் ஏன் சார் இதெல்லாம் சண்டை பண்ணணும்? அவர் இல்லாத இடத்துல வந்து அவர் ஏன் களமாடுறாருன்னு சொல்லி அவர் திரு விஜய் அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் அரசியல் வந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினி வர தயங்கின இடம், கமல் வந்து வெற்றி பெற முடியாமல் போன இடம், அந்த இடத்துல திரு விஜய் வந்து நான் களமாடுறேன் கிளம்பியிருக்காரு. அவருக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. அப்ப வராத ஒருத்தரையும் வந்து நின்று சொல்லி நீங்க கம்பேர் பண்ண எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் வந்து கிரிக்கெட்டே விளையாண்டதில்ல. நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் பாண்டே விளையாட மாட்டாருன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இல்ல சச்சின் டெண்டுல்கர் உள்ள பொறாமையில பாண்டே பேசுறாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இஸ் பிளேயிங். அப்ப அவருடைய விளையாட்டு ஜெயிச்சாரு தோத்தாரு நீங்க சொல்லுங்க, செஞ்சுரி அடிச்சாரு தப்பாடி செஞ்சாரு. ஐ எம் நாட் அட் ஆல் பிளேயிங். நான் இந்த கேமுக்கு வரலன்னு நான் போயிட்டேன். அப்புறம் நீங்க வந்து அவர் தானே சொன்னா ஹி இஸ் நாட் ஈவன் a பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். அவர் வந்து பழைய பிளேயர்கள் மாதிரியே ஹர்ஷா போகலே மாதிரி உட்காந்து கமெண்டேட்டரா உட்கார்ந்துருந்தாருன்னா கூட அவருக்கு வந்து அவர் மேல பொறாமை அதில் அந்த கமெண்ட்ல காட்டுறான்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. அவர் ஒரு நடிகர், தமிழர்களுடைய இதயங்களை வென்றவர், அவ்வளவுதான். அவர் வந்து என்னுடைய ஒவ்வொரு வியர்வையும் வந்து நீங்க வந்து காசாக்கி கொடுத்தீங்க, நான் வந்து இந்த மக்களுக்காக மண்ணுக்காக இருப்பேன்னு சொல்றாரு. அவர் வந்து மக்கள் இந்த மண்ணு திரு சீமானவர்களை தான் சொன்னார். அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன மறுநாள் திரு சீமான் அவர்கள் சொன்னது, நாங்கள் எப்போதுமே உங்களை உச்ச நட்சத்திரமாக தான் வச்சிருக்கோம். சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ஒருத்தர் தான். அதில் ரெண்டாவது கருத்து கிடையாது. இன்னொருத்தர் கூட அப்படி அந்த ஒரே ஒரு தலைவர் தான். அதில் ஒன்றும் குழப்பமே கிடையாது. அது வந்து நரேந்திர மோடியிலேருந்து டெண்டுல்கர் வந்து எல்லாருமே தலைவான்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆள். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அரசியலுக்கு வந்ததுனால சித்தாந்த ரீதியில் அவர் எதிர நின்றார், அவ்வளவுதான். அரசியலுக்கு இல்லை, நட்பு ரீதியில் இருக்கிறாங்க. அதில் என்ன பண்ண முடியும்? அதனால திரு விஜய் எதிர்கொள்றதுக்காக ரஜினியோட தயவு நான்னாங்கன்னா அது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை இழிவுபடுத்துற ஒரு முயற்சி. சீமான் அவர்களுக்கான நிர்பந்தம் இப்ப என்ன உருவாகிறது? குறிப்பா விஜய் அவர்களோட கூட்டணி அப்படின்ற மாதிரியான என்னுடைய தம்பின்னு ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டு வந்தவர் அந்த மாநாட்டிற்கு பிறகு அப்படியே எதிர்நிலை எடுக்கிறார். ஏன்னா மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் திரு விஜயும் திரு சீமானும் நிறைய பேசியிருக்கிறாங்க.
அதை அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்துக்கு தெரியும். அது வந்து ராணுவ ரகசியம் இல்லை. திரு சீமான் திரு விஜய் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து திரு விஜய் மறுக்கலை. அது எனக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதில் அவர் சொன்ன அரசியல் பூரா வேற. யார்? திரு விஜய் விஜய்கிட்ட திரு சீமான் பேசுனது பூரா வேற. நான் இந்த மாநாடுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. நான் வந்து கொடி அறிமுகத்தும் போதே சொல்லிட்டேன், இது ரெண்டும் சேராது அப்படின்னு. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கு. அவர் கொடியை அறிமுகப்படுத்தின அன்னைக்கு திரு சீமானோடு கூட்டணி சேர மாட்டார் விஜய் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து முழுக்க அந்த இடத்துலயே போய் நிற்கிது. அது வந்து அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ வந்து அது போட்டியாக நிற்குமே தவிர அது பார்ட்னர்ஷிப்பாக நிற்காது. நான் வந்து கொடி மாநாட்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அவர் எதிர் நிற்கிறாருன்னு. மாநாட்டுக்கு பிறகு திரு சீமான் விமர்சனம் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொடி அறிமுகத்திலே சொல்லி முடிச்சேன். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. ஒரு கேள்வி வருது சார். இப்போ என்னன்னா சீமான் அவர்கள் யாரோடையும் கூட்டணி இல்லைன்றது ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காரு, தனித்து தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் அவர்கள் வர்றதப்போ மட்டும் என் தம்பி அவர் வரட்டும் பண்ணும் இணைந்து. அது என்ன, யாரோடும் கூட்டணி இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையில் நான் சேர மாட்டேன். இப்போ யார் யாருக்கு கட்சி இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து விஜய் சீமான் அவர்கள் கூட்டணி சேரணும். இப்போ பார்த்து என்ன வாய்ப்பு இருக்கு? ஏடிஎம்கே கூட சேரணும், டிஎம்கே கூட சேரணும், பிஜேபி கூட சேரணும். ரைட்டுங்களா? இவங்க 3 பேர் தான் தனி அணி கண்டிருக்காங்க. பிஜேபி கூட ஐடியாலஜிக்கல சேர மாட்டார். டிஎம்கே ஒழிக்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கிறார். சரிங்களா? இப்போ ஏடிஎம்கே கூட மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஏடிஎம்கே கூட போயிட்டா ஏடிஎம்கேக்கு செகண்ட் ஃபிடில் வாசிக்கணும். அண்ணன் எடப்பாடியாரே நாங்கள் முதலமைச்சராகவும் சொல்லணும். அப்போ நான் இவ்வளோ நாள் கட்சி நடத்தி பிரயோஜனம் பெற்று திரு எடப்பாடியாரை முதலமைச்சராக நான் கட்சி நடத்துறேன், அது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி புரியுங்களா? அப்போ வாய்ப்பே அவருக்கு ஒன்று தான் இருக்கு. அந்த வாய்ப்பு வேண்டாம் முதலே முடிவு. அவர் திமுக கூட போக முடியாது, பாஜக கூட போக முடியாது, மிச்சமே இருக்கு. அப்போ வந்து என் தலைமையில் கூட்டணிக்கு இங்கே யாரும் இல்லைங்கிறது தான் அவர் பாயிண்ட். சொல்ல போறீங்களா? அப்போ மற்றவர்கள் யாராவது வந்தால் சந்தோஷமா. இன்னைக்கும் கூட திரு திருமாவளவர்கள் வந்தா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45% சீட் கொடுக்க தயாரா இருப்பார். புரியுங்களா? திரு வைகோ வந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கொடுப்பார் அவர் வந்து. ஆனால் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளணும். 45% 55க்கு கீழே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி. அப்போ என்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தா நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன்றார். அப்போ அவருடைய தலைமைக்கு அதனால தான் கூட்டணி கிடையாதுன்றார். திரு விஜய் அவர்கள் வந்தபோது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்தது, ஒரு யூகம் என்னவா இருந்ததுன்னா, 2 பேரும் கிட்டத்தட்ட 50-50 வச்சுக்கிடுவாங்க. நான் ஒரு 130 நீங்க ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கிடணும். அப்படி போட்டி போடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்து அப்புறம் எப்படி வெற்றி வரும்னு பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரிச்சு கொடுக்குமா, நம்ம ஆளுக்கு பாதியாக நம்ம வச்சுக்கும் போது நம்ம இறங்கி கிளமாடுவோங்க. ஏன்னா ஐடியாலஜிக்கலாக ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாதை. அப்போ வந்து நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிற மாதிரி 117 வச்சுக்கிடுவோம் செய்வாங்க அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நான் சொல்றது ஆஃப் த ரெக்கார்டா இருவரும் மட்டும் பேசிக்கிட்டு இருந்த போது இருந்த விஷயங்கள். அப்புறம் அவரு திராவிடம் வந்து என்னுடைய அடையாளம்னு சொல்லி பெரியார் என்னுடைய வந்து கொள்கை தலைவர்னு சொன்ன உடனே இவர் வந்து டென்ஷன் ஆகிறார். பெரியாரை காலி பண்றதுக்காக தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அவர் வந்து ஒரு மித்து, அது வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து உண்மை கிடையாதுன்னு நான் சொல்ல வந்துட்டு இருக்கிறேன். என் கூட இவ்வளவு நாள் பேசி பழகிட்டு திருப்பி வந்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு என்ன அர்த்தம், திராவிடம் எங்களுடைய பாலிசின்னு என்ன அர்த்தம்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். விசிகாவினுடைய புத்தக வெளியீடு சார், ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிறாரு. ஆனால் விசிகாவினுடைய தொல் திருமாவளவர்கள் கலந்துக்கலன்ற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு பின்னால் திமுக இருக்கிறது அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. இதனால் திமுக இதெல்லாம் அழுத்தம் கொடுக்காது. இதனால் திமுக அழுத்தம் கொடுக்காது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கூட திமுகவுடைய கூட்டணியை பற்றியும் தன்னுடைய அரசியலை பற்றியும் விஜயுடைய வருகை பற்றியும் தெல்ல தெளிவாக பேசக்கூடிய வல்லமை திருமாவளவனுக்கு உண்டு. சொல்ல போறீங்களா? அவர் இங்கே நாகரிகம் கருதி எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமையில் நாங்களாம் அணிதருள்வோம்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு புரியுங்களா? அவர் நாங்கள் பிரமாதம் அம்பேத்கரை பற்றி பேசிட்டு வந்துடுவார். எல்லோரும் அம்பேத்கரை ஏற்றுப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அடிப்பார். நடந்து கொண்டிருக்கிறதே அம்பேத்கருடைய ஆட்சின்னு சொல்லுவார். தோழி முடிஞ்சு போயிருமா? விஜய் அவர்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டாரு. நான் அம்பேத்கரை வச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்பேத்கருடைய ஆட்சியை நடத்துறேன்னு சொல்லிடுவேன். என்ன செய்வீங்க? அதனால அவருக்கு வந்து இதை எதிர்கொள்ற வல்லமை உண்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரா நினைச்சு திமுகவுக்கு நம்ம ஒரு தர்ம சங்கம் கொடுக்கணும்னு போகாமல் இருந்தாலும் உண்டே தவிர திமுக அவர் அழுத்தம் கொடுத்து போகாதுன்னு. இப்போ திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்குற இடத்துல இல்லை. இன்ஸ்டட் திருமாவளவன் தான் திமுக அழுத்தம் கொடுக்குற இடத்துல இருக்காரு. அதை கொடுக்காம இருக்கிறார் அவருடைய பெருந்தன்மையின் காரணமாக, அவருடைய பழக்கத்தின் காரணமாக. ஆனால் அவர் வந்து இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு ஆதவ அர்ஜுனா மூலமாக என்னுடைய வேல்யூ எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா திருமாவளவர்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கான பார்த்துக்கங்க. நாங்கள் சும்மா போகிற குரூப் கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு போகிற கிடையாது. அப்படி தான் அவங்களுக்கு. அதனால தான் ஆதவ அர்ஜுனாவே ஒரு நாளில் நிறுத்த முடியும் திருமாவளவனால. புரியுங்களா? நாளையிலேருந்து பேசாதப்பா அப்படின்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அப்படி தான் பேசுவேன்னு சொல்ல முடியும். ஒன்று இருக்கணும் இல்லாட்டி கிளம்பணும், அப்படி பேச முடியாது. ஆனால் அவர் சொல்லுறது என்னன்னா அது ஒரு கழக குரல், அது நல்லது தான். அது கழகத்துக்கு குரல் கேட்டால் சரிதான் அப்படின்னு கண்டுபிடிதான். ஆனால் நான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து அவருக்கு யாரையும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாரும் பேச தான் செய்வாங்க. அவங்களுடைய தேவையை அவங்க சொல்கிறாங்க. அதில் நான் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய திருமாவளவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னார்னா அப்படி சொல்லாதப்பா நான் ஏன் சொல்லணும்? நேற்று பழனியில் சொல்கிறார்ல எனக்கும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்றார். அப்போ அது சொல்ல தான் செய்வார். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு அரசியல் இருக்கிற சூழ்நிலையில் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர நிலைமையில இல்லை.
தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை பற்றிய விமர்சனங்கள் கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட அவ்வப்போது விமர்சனங்களை வைத்தாலும் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அந்த அளவுக்கு ஒரு வீரியமான செயலை ஒரு பத்திரிகை மத்தியிலும் சரி அவங்க மத்தியிலும் சரி கொண்டு சேர்ப்பதற்காக இயலவில்லை அப்படின்றத கருத்து எடுத்துக்கலாமா? தேவையில்லைன்னு அவங்கெல்லாம் நினச்சிட்டு சாதாரண உட்காந்துருக்காங்க. ஏடிஎம்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்கே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் ஊராக பேசி தொண்டர்லாம் தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் ஷூட்டில் இருக்கிறார். அவருடைய 69வது படம், 67 69 அந்த படத்தில் இருக்கிறார். அது வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் ஜனவரியில் வந்து அதோடைய ஷூட் வந்து அவருடைய ஷெடியூல் வந்து முடியுது. திரு அண்ணாமலை வந்து டிசம்பரில் வந்துடுறார், நவம்பர் லாஸ்ட்டில் வந்துடுறார், டிசம்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்துடுறார். அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து டெய்லி 2 பேட்டி எடுக்கலாம், ஜாலியாக இருக்குது. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி.